ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 25ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 25வது. 25 நாள் ஓடி போயாச்சு மார்கழி மாசத்துல. ஆனா ஒவ்வொரு நாள் ராத்திரியுமே மார்கழி விசேஷமா தான் இருந்தது. வாழ்க்கையில பகலை விட ராத்திரிக்கு பலம் ஜாஸ்தி. உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நைந்து அப்படின்றார் தொண்டடிப்படி ஆழ்வார். ராத்திரி படுத்த பிறகுதான் யோசனைகள் ஜாஸ்தியாகும். ராத்திரி படுத்த பிறகுதான் வியாதிகள் படுத்தும். ராத்திரிக்காகத்தான் மனுஷா இயங்குறார். அந்த ராத்திரியில பல சம்பவங்கள் நடக்கிறது. அதுல ஒரு ராத்திரிய ஆண்டாள் ஆச்சரியமா அந்த பாசுரத்துல பேசுறா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு நாள் ராத்திரியுமே நம்ம பாட்டுக்கு தூங்குறோம், இல்லாட்டி காம சுகத்துக்காக ஏங்குறோம், இல்லாட்டி எதையோ நினைச்சு புலம்புறோம், இல்லாட்டி யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தலகாணில் முகம் புதைச்சு அழறோம், இல்லாட்டி எதையோ நினைச்சு வருத்தப்படுறோம், யாரையோ நினைச்சு பயப்படுறோம். ஆனா அந்த ராத்திரி சமயத்துல நடந்த பல அற்புதமான விஷயங்களை நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், உன் மனசுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கும். ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஒரு ராத்திரி நடந்த ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை பேசுறா. நம்ம பக்தி பண்ணிட்டு இருந்தோம், நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், எப்படியும் கண்ணன் நம்ம தேடிண்டு வருவான். மலர்ல தேன் இருக்கு அப்படின்னா வண்டு வந்துத்தானே ஆகணும். மனசுல பக்தி இருந்தா கிருஷ்ணன் வந்துத்தானே தீரணும், சந்தேகமே வேண்டாம். ஆண்டாள் சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில். ஒருத்தி மகனாய் பிறந்தான், தேவகி மகனாயின்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏண்டா அப்படின்னா ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அவள் துவாபரேகத்துல கிருஷ்ணன் காலத்துல பாசுரம் பாடிட்டு இருக்கா. அதனால எங்கேயாவது கம்சன் காதல விழுந்துடுமோ, கண்ணனுக்கு ஏதானும் கெடுதல் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில். அழகா தேவகிக்கு பகவான் ஜோரா பறக்கிறானா. முமுச்சுஹோ முனையோ தேவாஹ சுமனாம்சி முதான்விதாஹ மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவீராசீத் இந்துரிவ புஷ்கலः. பிராச்சியாம் திஷி அழகா சொல்றார் சுகபிரம் ரிஷி. அந்த இருளடைந்த நல்லிரவுல ஜனார்தனாகிய பகவான் அவதரிக்கிற சமயத்துல தேவர்கள் ரிஷிகள்லாம் கைகள்ல பூவை வச்சுட்டு இருந்தாளாம். மேகங்கள்லாம் கடல் பக்கத்துல போய் கண்ணன் வருகிறான் 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 அப்படின்னு பராகு 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 அப்படின்னு கர்ஜிச்சுதான். அழகா பகவான் தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து எப்படி கிழக்கு திக்குல பூர்வச்சந்திரன் உதிப்பானோ அதுபோல ஆவிர்பவித்தான் அப்படின்னு சொல்றார். என்ன பாக்கியம் பண்ணிருப்பா தேவகி, யோசனை பண்ணிப்பாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகத்தை நடத்தக்கூடிய சுவாமி. நம்ம போய் திருப்பதியில போய் அந்த சுவாமியை பார்க்கிறோம், அந்த பெருமாளை போய் ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கிறோம், அந்த பெருமாளை போய் பத்ரிகாசிரமத்துல பார்க்கிறோம், அந்த பெருமாளை போய் பன்றிபுரத்துல பாண்டரங்கனா தொடரும். இவ்வளவு உயர்ந்ததான ஒரு சுவாமியை நம்ம கர்ப்பத்துல வச்சா அப்படி இருக்கும். திருப்பதி பெருமாள் கர்ப்பத்துல இருக்காருன்னா எப்படி இருக்கும்?
கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன் வயிற்றுக்குள்ள அனந்த பத்மநாப சுவாமி இருக்கார். எப்படி இருக்கும்? 18 அடி பெருமாள் உன் வயிற்றுக்குள்ள அடங்கி உன் குழந்தையா நீ சுமக்கிறாய் அப்படின்னு எவ்வளவு நல்லா இருக்கும். சாதாரண உடம்புல பாவத்தை சுமப்போம், புண்ணியத்தை சுமப்போம், ஆசையை சுமப்போம், காமத்தை சுமப்போம், வியாதியை சுமப்போம், பிரச்சனைகளை சுமப்போம், பூர்வ ஜென்ம கர்ம வினையை சுமப்போம், கோபத்தை சுமப்போம், பயத்தை சுமப்போம், பிரச்சனைகளை சுமப்போம். ஆனா அதுல பரபிரம்மத்தை சுமக்கிறது எவ்வளவு பெரிய சுகம். தேவகி அதை சுமந்தாளாம், அழகா பெத்தெண்டாளாம். இந்த பெத்த பகவான் எவ்வளவு அழகா இருந்தானோ, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூரிய கிரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அழகா செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்களோட சாட்சாத் மன்மதனாக பகவான் ஆச்சரியமா 4 திருக்கைகளோட அப்படி எதிர்த்து ஆவிர் பிரிச்சு நிக்கிறானாம். அர்த்தராத்திரியிலே அப்படியே அசந்து போறார் சுகபிரம்ம மகர்ஷி. அப்பேற்பட்ட சுவாமியை அவர் பெற்றுட்டாளாம். ஆண்டாள் சொல்றா, இப்படி பிறந்தவனா செய்வன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு ராத்திரியிலே இவன் அப்படி பிறந்துட்டு அதே ராத்திரியிலே யசோதையின் இடத்துல போயிட்டான். கொண்டு போய் விட்டுட்டாராம் வசுதேவன். இவன் தான் கொண்டு போய் விட சொன்னான். பகவான் எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறானோ அந்த இடத்துல தானே போய் சேருவான். நீ பாட்டுக்கு பக்தி பண்ணின்று, நீ பாட்டுக்கு உன் இடத்துல இரு, நீ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணு. கிருஷ்ணன் உன்னை அனுபவிக்க ஒன்ன தேடிண்டு வருவான். சாதாரண பக்தினா நாம் அவனை அனுபவிப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்னொன்னு உண்டு, கிருஷ்ணன் நம்மை அனுபவிப்பது, அதானே பக்தி. ராசக்கிரீடை ஏன் வசத்தி அப்படின்னா கோபிகள் அனுபவிச்சதுனாலே வசத்தியா இல்லை. கிருஷ்ணன் கோபிகளை தன் இஷ்டப்படி அனுபவிச்சான், அதனாலே வசத்தி. சத்தியம். இப்ப யசோதைய கிருஷ்ணன் அம்மாவா ஏத்தென்று அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாதானே வருவான். கோபிகைகள் என்னுடைய காதலி, இவர்களுடைய சரீரம் என் சொத்து, இவர்களுடைய மனசு என் சொத்து அப்படி அவன் அனுபவிக்கணும் சங்கல்பம் பண்ணாதானே அவர்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். இப்ப ஒரு டிவி வாங்கியிருக்கா, இல்லாட்டி மொபைல் போன் வச்சிருக்காய், சரியா? இப்ப இந்த சத்சங்கம் கேட்கணும் அனுபவிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா தானா மொபைல் நீ ஆன் பண்ண உடனே இந்த சத்சங்கம் வருது இல்லையா? அப்ப உன்னுடைய ஆசைதானே அந்த மொபைல் போனுடையதான விஷயங்களை நீ அனுபவிக்கிறதுக்கு ஹேதுவா இருக்கு. அதுபோல கண்ணனுக்கு நம்மை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை வரணும். அதுதானே ஒரு சுகம். ஒரு குழந்தைய அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை வந்துடுத்து அப்படின்னா தன் மடி மேல வச்சு கொஞ்சுவா இல்லையா? அதுக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்ப்பா இல்லையா? அப்ப அம்மா அதை அனுபவிக்கணும்ன்ற ஆசைதானே வசதி. அதுபோலே கண்ணன் இந்த யசோதையை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான் அம்மாவாக. தேவகியே தன்னை கர்ப்பத்தில் சுமக்கும்படியான ஒருத்தியா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுபோலே கண்ணனை அவள் கர்ப்பத்தில் வந்து 10 மாசம் இருந்து தான் அனுபவிச்சான். அதன் பிறகு தானே பிறந்தான். அப்படி பிறந்த பகவானே இனிமேல் என்னை வளர்க்கும்படியான அனுபவம் யசோதைக்குன்னு தீர்மானம் பண்ணி யசோதை தன்னை வளர்ப்பதை அனுபவிக்கணும்னு கண்ணன் ஆசைப்பட்டான். அதனாலே அதே ராத்திரியிலேயே ஜோரா வசுதேவருக்கு தூக்கி கொண்டு போய் விட யசோதையினுடைய கோகுலத்துக்கு போய் சேர்ந்துட்டான், நந்த கோகுலத்துக்கு. அப்ப கண்ணனுடையதான ஆசை முக்கியம். புரிஞ்சுதா? நம்ம எல்லாரும் என்னுடைய ஆசை இன்னும் கண்ணன் நிறைவேற்றல, எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு அவனை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏன் இன்னும் கண்ணனுக்கு ஆசை புரியல அப்படின்னு சொல்றோம்.
ஒரு குழந்தைய கொஞ்சம் நீ ஆசைப்பட்டா போதாது, நீ கொஞ்சறத குழந்தை அனுபவிக்க ஆசைப்படணும். புரியுறதா? குழந்தைக்கு நீ கொஞ்சனா பிடிக்கும்னு குழந்தை ஃபீல் பண்ணிட்டு வச்சுக்கோயேன், தானாகவே அதை நீ கொஞ்சறத அனுபவிக்கும், இல்லைன்னா அதை அனுபவிக்காது. அதுபோல கண்ணன் ஆச்சரியமா உன்னை அனுபவிக்கணும்னு அவனுக்கு ஆசை வரணும். அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுன்னு வச்சுக்கோயே, நீ துருவன் தான், நீ பிரகலாதன் தான், நீ மீரா தான், நீ ஆண்டாள் தான், நீ கோபி தான். உன்னை யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. கண்ணனுக்கு ஒன்றை பிடிச்சு விடுது, அவ்வளவுதான். அப்ப கண்ணன் உன் மீது ஆசை வைக்கும்படியான ஒரு பக்தியை நீ பண்ணணும். இப்ப பிரகலாதன் பக்தி பண்ணிட்டே இருந்தான், பெருமாளுக்கு அவ்வளவு அவன் மேல ஆசை வந்துடுத்து, தூண பழந்துண்டு வந்துட்டான். ரைட்டா? துருவன் பக்தி பண்ணிட்டு இருந்தான், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தான், பகவானுக்கு அத்தனை ஒரு ஆசை வந்துடுத்து, அவன் ஹிருதயத்துல வந்து குடிகொண்டு நின்றுட்டான். 5வது மாசம் துருவனுடைய மனசுல சுவாமி பிரத்யட்சமா வந்து குடிகொண்டு நிக்கிறார். சரியா? கோபிகைகளோட ஆனந்தமா பலவிதமான சுகங்கள் அனுபவிக்கணும்னு கண்ணன் ஆசைப்பட்டான். அதனாலே சரத்காலத்திலே ஜோரா புல்லாங்குழல் வாசிச்சு எல்லா கோபிகளையும் வர வச்சு அத்தனை பேரோடையும் ராசம் ஆடினான். அப்ப கண்ணனுடைய ஆசை முக்கியம். கண்ணனே மதுரைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அழகா அக்ரூரை கூப்பிட்டான், தானே மதுரை போவதற்கான சங்கல்பங்கள் செஞ்சான். இப்ப ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய உற்சவம் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா அது மனுஷாளுடைய ஆசையா? இல்லவே இல்லை, ரங்கநாதனுடைய நம்பெருமாளுடைய ஆசை. அதுதான் அனந்த பத்மநாபர் 1,00,000 கோடி ரூபாய இப்படி காட்டி கொடுத்துட்டார். அவர் சங்கல்பம் பண்ணார், அவர் காட்டி கொடுத்துட்டார். புரியுறதா? அப்ப பகவானுடைய சங்கல்பம் முக்கியம், பகவானுடைய பிரீத்தி முக்கியம். அதனாலதானே சந்தியாவந்தனம் போன்ற சில கர்மாக்கள்லாம் பண்ணும்போது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பிராதானியம். புரிஞ்சுதா? அப்ப ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்றா, அந்த ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒளித்து வளர இவனே ஒளிஞ்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அப்ப என்னத்தவம் செய்தனை யசோதா, கிருஷ்ணன் டிசைட் பண்ணிட்டான். இப்ப இந்த கலியுகமா இருந்தாலும் நீ யசோதையா இருக்க முடியும், நீ யசோதையா கிருஷ்ணன் அனுபவிக்க முடியும். இது யுகம் முக்கியமே இல்லை. நல்லா ஞாபகம். இன்னும் சரியா சொல்லணும்னா கலியுகத்துல இன்னும் அட்வான்டேஜ் ஜாஸ்தி, இன்னும் ரைட் ராயலா நீ கிருஷ்ணன் அனுபவிக்கலாம். எதுவுமே தடை கிடையாது. உனக்கு தாபம் வேணும், உன்னுடைய தாபம் கிருஷ்ணனை தாக்கணும், கிருஷ்ணனுக்கு உன் மீது தாபம் வரணும், அவ்வளவுதான். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் a fair deal. உனக்கு கண்ணன் மேல ஆசை வரணும் ஃபர்ஸ்ட், உன்னுடைய ஆசை கண்ணனை தாக்கணும் செகண்ட், 3வது கிருஷ்ணனுக்கு ஓ மேல ஆசை வரணும், 4வது கிருஷ்ணனோட நீ அனுபவிக்கணும். இவ்வளவுதான் பக்தியோட ப்ராசஸ். திரும்ப சொல்லட்டுமா? கண்ணனுக்கு உனக்கு கண்ணன் மேல ஆசை வரணும் முதல்ல. அந்த ஆசை கண்ணனை தாக்கணும். ஓ என்னடா எப்படி ஆசைப்படுறாளே அப்படின்னு அவனுக்கு ஓ மேல ஒரு தாக்கம் வரணும். அப்புறம் அவனுக்கு ஓ மேல ஒரு ஆசை வரணும். அதுக்கப்புறம் அந்த ஆசை அனுபவிக்க அவன் ஓடி வரணும். இதுதான் ப்ராசஸ். புரிஞ்சுக்கோ. நீ ஆசைப்படணும், அந்த ஆசை அவனை தாக்கணும், அவனுக்கு உன் மேல ஒரு தாக்கம் வரணும், அவனுக்கு உன் மேல ஒரு ஆசை வரணும், அந்த ஆசையில அவன் ஓடி வரணும். ஆண்டாள் சொல்றா, அந்த மாதிரி யசோதை கிட்ட ஓடி வந்துட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அந்த ராத்திரியில போகணும்னு யார் டிசைட் பண்ணா? யசோதையா, வசுதேவரா, தேவகியா? நிச்சயமா இல்லை, கிருஷ்ணன் டிசைட் பண்ணான். சோ லெட் கிருஷ்ணா டிசைட். நீ எப்ப பார்த்தாலும் டிசைட் பண்ணிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கிருஷ்ணன் டிசைட் பண்ண விட. உன் வாழ்க்கையில சுதந்திரமா விளையாடுறதுக்கும் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் அவனுக்கு பூரணமான ரைட்ஸ் இருக்கே. நீ தடுக்காம இருந்தா, நீ கொடுக்க வேண்டாம், தடுக்காம இருந்தாலே போதும் கிருஷ்ணனுடைய அதிகாரத்தை. ஆண்டாள் சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே. ஒளித்தோட கம்சன் தேடுன்னு தேடுறான்.
ஒரு மாதிரி அறகுறையா கண்டுபிடிச்சு பூதனாவை அனுப்புறான். பூதனாவை பகவான் பண்ணிடுறான். அப்ப கன்ஃபார்ம் ஆகுது. உடனே சகடாசுரன் அனுப்புறான். பகவான் சகடாசுரன் வதம் பண்றான். திருநாவர்தன் அனுப்புறான். திருநாவர்தன வதம் பண்றான். கம்சன் இவனை அழிக்கணும்னு பிளான் பண்ணா. கம்சன் அனுப்புறாளெல்லாம் இவன் அழிச்சுட்டு இருக்கான். பறிக்க முடியல அவனால. என்னடா இது, இத்தனோடு பொடிப்பய இவனை ஒன்னும் பண்ண முடியலையே, கடுப்பா இருக்கு. இந்த ஹிந்து தர்மம் அப்படிதான். உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று ஒரு பாரத தேசம், நேபாள், இங்கதான் இந்து தர்மம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மற்ற எல்லா இடங்கள்லயும் பார்த்தா மற்ற மதங்கள் தான் அப்படியே பணத்தினாலையும் பலத்தினாலையும் தீவிரவாதத்தினாலையும் பரப்பி வச்சிருக்கா. ஆனா அவளால இந்த இன்னொன்று ஒரு இந்து தர்மத்தை அழிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இது மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசு. அந்த மாதிரி இந்த கிச்சாபையில ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் கடைசியில கம்சன் தான் நொந்து போறான். ஆண்டாள் சொல்லலாம், எப்படா இப்படி ஒரு வைத்தரிசனம் அவனுக்கு கொடுத்தா. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுநாளே. கம்சனுக்கு தூங்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, புலம்புறான். கிருஷ்ணனை நினைச்சு 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 கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து கம்சன் தான் பரமபதிக்கிற வரைக்கும் அவ்வளவு அழகா அந்த 11 வயசும் கிருஷ்ணன் நினைக்காத நாள் இல்லை. தேவகி வசுதேவருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவளோட 6 குழந்தைகள் பிறந்து இவன் கொண்ட பிறகு 7வது குழந்தை பலராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காணாம போனார். இப்படியும் யோசிச்சு 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 கிருஷ்ணலீலாவை யோசிச்சு 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 11 வருஷம் பயந்து 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 ஒரு கிருஷ்ண பயபக்தியில MBA PhD டாக்டரேட் எல்லாம் வாங்கிட்டானோ. பயபக்தியில கம்சனை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. கண்ணனே அசந்து போயிட்டான். எப்படி எல்லாம் நான் பார்த்து பயப்படுறான் வரவா அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அப்ப அந்த கிச்சா பயல் என்னெல்லாம் படுத்துறான். ஆண்டாள் சொல்றா, தேவகிக்கு ஒரு அனுபவம், வயிற்றுல சுமந்தா. யசோதைக்கு ஒரு அனுபவம், மடியில படுக்க வச்சு பால் கொடுத்தா. கம்சனுக்கு ஒரு அனுபவம், வயிற்றுல நெருப்பா நிக்கிறான். அது ஒரு சுகம் தெரியுமா? அந்த பயத்துல எதை கண்டு பயப்படுறோமோ அது மனசு முழுக்க வியாபிச்சிருக்கும். இப்ப பாம்பை கண்டு பயம்னா மனசு முழுக்க அந்த பாம்பு இருக்கும். பேயை கண்டு பயம்னா மனசு முழுக்க அந்த பேய் குடிகொண்டிருக்கும். அப்பதான் இருட்ட பார்த்தாலும் பேயா தெரியும். இரண்டவன் கண்டுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. காமம் குடிகொண்டிருக்குன்னா அதுதான் மனசு முழுக்க வியாபிச்சிருக்கும். ஒரு நாயை கண்டு பயம்னா அந்த நாயே மனசுல முன்னாடி பவான வந்து நிற்கும். டீச்சரை கண்டு பயம்னா அந்த டீச்சர் மனசுக்குள்ள நிறைஞ்சிருப்பா. இது மாதிரி கம்சனுக்கு கிருஷ்ணனை கண்டு பயமா கம்சனுடைய மனசுல எப்படி வயிறு முழுக்க நிறைஞ்சு நிக்கிறானா கண்ணன். ஆனா சொல்லம் தெரியுமா, கஞ்சன் கஞ்சன் ஆண்டால் கம்சன் சொல்ல மாட்டேங்கிற கஞ்சன் பிரத்யட்சமா பகவான் வர அனுபவிக்க துப்பு இல்லாம இப்படி படாத பாடு படுத்திக்கிறானேன்னு கோபம் ஆண்டாளுக்கு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே நெடிய மால். உலகளந்த பெருமா இவன் உடம்புலயும் நெடுமாலா நிக்கிறானா. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். அழகா உன அர்ச்சனை எல்லாம் பண்றதுக்காக ஓடி வந்துட்டோம். உன்னை கொண்டாடிட்டு வந்துட்டோம். பறை தருதியாகில் நீ அழகா ஒரு அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் என்பா. அழகா எங்களுக்கு ஆச்சரியமா திருத்தக்க செல்வமும் ஸ்ரீ பொருந்தியதான ஒரு செல்வமும் அழகா லட்சுமி கடாட்சம், உன்னுடைய கிருபா கடாட்சம், உன்னுடைய பிரேம விலாசம், உன்னுடைய சரீரத்தை தொட்டு அனுபவிக்கும்படியான பாக்கியம், உன் சரீரத்தோட விளையாடும்படியான விஷயங்கள், எங்கள் சரீரத்தை நீ தொடர்றது, எங்களை கட்டி பிடிக்கிறது, எங்களை நீ முத்தம் கொடுக்கறது, என் குழந்தைகளேன்னு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றது, அழகா உன்னுடைய கால்களை கொண்டு வந்து எங்க மடி மேல வைக்கிறது, நாங்கள் பிடிச்சு விடுறது, இது போலதான ஒரு கைங்கரியங்கள்லாம் பண்ணிண்டு உன்னுடைய வஸ்திரங்களை துவச்சுண்டு உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துண்டு உன்னுடைய மிச்ச மீதி ஆகாரத்தை நாங்க சாப்பிட்டுண்டு உன்னை அழகா மடியில படுக்க வச்சு குழந்தை போலையும் நாயகன் போலவும் காதலன் போலவும் எத்தனை விதமா உண்டோ அத்தனை விதமா அனுபவிக்கக்கூடிய திருத்தக்க செல்வமும் சேவகமும் அழகா உனக்கு அப்படியே கைங்கரியம் பண்ணிண்டு உன் கோவில பிரிக்கிண்டு உன்னுடைய வஸ்திரங்களை துவச்சு போட்டுண்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படியே இருந்தா போதும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவார். எங்களுக்கு நிறைய வருத்தம் எல்லாம் இருக்கு. என்ன வருத்தம் அப்படின்னா இப்படி ஜென்ம வீணா போயிட்டு இருக்கேன்னு வருத்தம்.
ஆசையா பத்தியதே லோக கர்மணா பகுச்சிந்தையா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஆயுசு போயிட்டே இருக்கு, நிறைய ஆசைகள், அந்த ஆசை அடையறதுக்கு 1008 விதமான முயற்சிகள், இதுல ஆயுசு போகிறதே தெரியல. கடைசியில என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வந்து போயிடுறோம். நிறைய வருத்தம் இருக்கு, இந்த ராத்திரி வீணா போயிடுத்து, இந்த பகல் வீணா போயிடுத்து, இவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டுருக்கனே, கண்ணன் பார்க்கலையே, என் சரீரம் இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கே, என்ன பிரயோஜனம். ஆண்டாள் ரொம்ப அழகா நாச்சியார் திருமலை சொல்ற, உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்ற பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த சரீரத்துல ஒரு இளமை இருக்கு, அந்த இளமைக்கு ஒரு வனப்பு இருக்கு. ஆண்டாள் சொல்றா, என்னுடைய இளமையும் என்னுடைய வனப்பும் என்னுடைய அழகும் என்னுடைய திமிரும் என்னுடைய வயசுக்குரியதான அந்த அனுபவ சுகமும் கண்ட கண்ட மனுஷாளுக்கும் கண்டவனுக்குமா கிடையவே கிடையாது, என் கண்ணனுக்காக. பாரதியார் சொல்றார், காமம் கண்ணனுக்காம் அப்படின்றார். அப்ப இந்த வாழ்க்கையில இயற்கையா நம்ம உடம்புலையும் மனசுலையும் புத்தியிலையும் சரீரத்திலையும் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் கூட கண்ணனுக்காக அர்ப்பணம் பண்ணப்பட வேண்டியவையாச்சே. ஐயோ அதெல்லாம் பண்ணாம வீணா போயின்றிருக்கேன்ற வருத்தமா, இவ்வளவு அழகான என்னுடைய பெண்மை இதை அனுபவிப்பதற்கு கண்ணன் அல்லவா வர வேண்டும், இந்த பெண்மை கண்ணனுடைய சொத்தா இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். என்னுடைய மனசு இத்தனை பலமுடையது, அழகா நினைக்கக்கூடியது, இப்படி நினைக்கக்கூடிய இந்த மனசு கண்ணனை அல்லவா நினைக்கணும். என்னுடைய அழகான இந்திரியங்கள், அற்புதமான பலமுடைய இந்திரியங்கள் கிருஷ்ண விஷயமா அல்லவா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, எங்களுக்கு வருத்தம் எல்லாம் போகணும், மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னா அழகா நீ உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னிஷ்டமா வாழணும்டா கண்ணா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப இதுதான் சாஸ்வதம். நன்னா புரிஞ்சுக்கோ. உன் உடம்புடைய இளமையோ வனப்போ அழகோ இல்லாட்டி அதற்கு இருக்கக்கூடிய உத்தமமான குணங்களோ உன் மனதுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களோ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு அவனிடத்திலேயே திரும்ப 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 போகணுமா. எப்படி தேவகி செய்களுடைய கர்ப்பத்துல குழந்தைய சுமக்கிறதுன்றது இயற்கையான ஒரு விஷயம், ஆனா அதை கண்ணனுக்கு அவ கொடுத்துட்டா பார்த்தேடா, அந்த மாதிரி கொடுத்துடணும். யசோதைக்கு அழகா கண்ணனுக்கு வளர்க்குற பாக்கியம். ஒரு ஸ்திரீ அப்படின்னா குழந்தைய பத்துட்டான்னா அழகா மடியில படுக்க வச்சுட்டு பால் கொடுக்கறது, அந்த குழந்தைய வளர்க்கறதுன்றது ஒரு தாயாருடைய ஒரு தர்மம். அந்த தர்மத்தை யசோதை கிருஷ்ணனா அனுபவிச்சுட்டான். கம்சன் சாதாரண மனுஷாளுக்கு பயம்ன்றது ஒண்ணு சுபாவமா வரும், ஆனா கண்ணன் அந்த பயத்தை கண்ணனிடத்திலேயே அனுபவிக்கிறார். இப்படி எல்லாரும் அனுபவிக்கிறாடா கண்ணா, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடு, அந்த அனுபவத்துல நாங்க திளைக்கணும், அந்த அனுபவமே வாழ்க்கையா இருக்கணும். அப்ப அதுவே திரு திரு ஐஸ்வர்யம் பொருந்தியதான ஒரு செல்வம். மற்ற விஷயங்கள் எல்லாம் டெம்பரவரி. இப்ப ஒரு கணவன் இருக்கா, ஒரு குழந்தை இருக்கா, ஒரு மனைவி இருக்கா, ஒரு தாயார் தூணா இருக்கா, ஒரு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, இது எல்லாமே டெம்பரவரி தானே. இது எதுவுமே நிரந்தரமான சுகம் தரலன்னு உனக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. நிரந்தரமான சுகம் தந்தா இதையே தாண்டி ஏன் வெள்ள தேடி ஓட போறோம் சொல்லு. அப்ப கண்ணா, எங்களுடையதான எல்லாமே உன்னுடையது, உன்னுடையதான எல்லாமே எங்களுடையது அப்படின்னு ஆண்டாள் அனுபவிக்க ஆசைப்படுறா. அதுதான் திருத்தக்க செல்வம். சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து. கோபிகள்லாம் ஆத்துல எல்லா வேலையும் பண்ணா, ஆனா கண்ணனுக்காக பண்ணா, அதனாலேயே வருத்தம் இல்லாம இருந்தா, அதனாலேயே ராசம் ஆடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, அதனாலேயே மகிழ்ச்சி வந்துடுத்து. அதனாலேயே கண்ணா, தேவகி போல, யசோதை போல, கம்சனை போல, கோபிகைகள் போல எங்களுக்கான அனுபவத்தை நீ தர, அதை நாங்கள் அனுபவிச்சுண்டு வருத்தமும் தீர்ந்து மகிழனம் பா மகிழ்ந்தேலோர் எம்பாவார். அப்ப ஆண்டாள் எவ்வளவு அழகா சொல்றா பாரு. அப்ப நீ இந்த மாதிரி அனுபவிக்க வேண்டாமா, உன்னுடைய சரீரத்தை தர வேண்டாமா, உன்னுடைய மனசை தர வேண்டாமா, உன் புத்தியை தர வேண்டாமா, உன் வாழ்க்கையை தர வேண்டாமா, உன் நேரத்தை தர வேண்டாமா, தந்துடேன் சந்தோஷமா. கிருஷ்ணன் உன்னிடத்துல ஆசையா வரும்படி ஆசைப்படேன், கிருஷ்ணனை கோலாகலமா கொண்டாடி அனுபவி. ராதே கிருஷ்ணா. இப்ப அந்த ஒரு தடவை அந்த பாசத்தை சொல்லுவோமா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்ப இனிமேல் ஒவ்வொரு ராத்திரியும் மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒவ்வொரு ராத்திரியுமே
கிருஷ்ணன் பிறக்கிறான்னு மனசுல பாவிச்சுக்கோ. ஒவ்வொரு ராத்திரியுமே கிருஷ்ணன் உங்ககிட்ட வரான்னு பாவிச்சுக்கோ. அது நீ யசோதியா பாவிச்சுக்கோ, இல்லாட்டி மீராவா பாவிச்சுக்கோ, கோபியா பாவிச்சுக்கோ, இல்லை கம்சனா பாவிச்சுக்கோ, எப்படி வேணா பாவிச்சுக்கோ. கிருஷ்ண அனுபவம் பண்ணி ஆனந்தமா வாழ்க்கையை அனுபவி. ராதே கிருஷ்ணா.